சிவம் டூபே பத்தி பேசும்போது சிவம் டூபேயோட ரீசன்ட் ஃபார்ம் அதுவும் ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கும்போது ஒரு பேட்டரா பவுலரா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. ஒரு பேட்டராகவும் அவரோட ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸா ஒரு பவுலராகவும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே அவரை வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனை எப்பயுமே வந்து பெருசா வந்து பார்த்தது கிடையாது. அதுல இந்த ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பவுலரா யூஸ் பண்ணதே கிடையாது. பட் அதை தாண்டி இப்போ இந்தியாவுக்கு ஆடும்போது சரி, மற்ற மேட்சஸ் லோக்கல் மேட்சஸ் ஆடும்போதும் சரி, நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போ அவர் ஏன் கேம்ப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னு பார்த்தா, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அங்க நம்ம சிவம் டூபே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயரா வச்சிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பிளேயரா வச்சிருக்கும் போது அவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து அனுப்பிட மாட்டாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஒரு 4-5 நாள்ல பெரிய அஃபெக்ட் வந்து இருக்காது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இந்தியன் டீமோட இப்போ இருக்காரு அப்படின்னும் போது அது இன்னொரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சுட்டு திருப்பி டீமோட ஜாயின் பண்ணுவோம், திருப்பி அவரோட பிராக்டிஸ் செஷன் வந்து கேம்ப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவருக்கு. ஸோ அங்க இருந்து அப்படியே வந்து அவரால் வந்து கேட்சப் பண்ணிக்க முடியும். இதனால தான் ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படிலாம் கிடையாது. திருப்பி ஜாயின் பண்ணா அவரோட அந்த ஒரு ஃப்ளோ வந்து திருப்பி வந்துடும்.